மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் தெய்வம் அன்பின் சாயல், எங்கள் சாய தெய்வம். தெய்வ அன்பின் சான்று, நாங்கள் என்றே கூற்று. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, தெய்வம் வந்து வாழும். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாங்கள் வாழும் வீட்டில். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் நாங்கள் எல்லாம் தோழர், நட்பே எங்கள் ஜீவன். நாங்கள் பேசும் மொழியில் நகராய் இமயம் நகரும். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நன்றி புரியும் நினைவில். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாளும் பொழுதும் வாழ்வோம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய.
அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நேற்றைய இறை வார்த்தை இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. அதாவது குடும்ப வாழ்வு குழந்தை செல்வத்தில் நிறைவு பெறுகிறது. குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குறள் 66 நமக்கு நினைவுபடுத்துகிறது. இத்தகைய மழலை செல்வங்களை மையமாக வைத்து ஆண்டவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு விடை தருகிறார். மனவிலக்கு பற்றி கேட்ட பரிசேயர்களுக்கு இது விடையாக அமைகிறது. குழந்தைகளை ஆண்டவர் பல இடங்களில் உயர்த்தி பேசுவதன் காரணம், குழந்தையிடம் பேராசையும் பெருமையும் இருக்காது. அது அனைவரையும் விட நான் பெரியவன், சிறந்தவன், மதிக்கப்படக்கூடியவன் என்ற எண்ணம் இல்லாதது. வன்மம், பழி எதையும் மனதில் வைத்து நேரம் பார்த்து தீர்க்காது. அனைவருக்கும் தன் கபடற்ற சிரிப்பினை இலவசமாகவே காணிக்கையாக்கும். வெளிப்படை தன்மையோடு வளரும். எல்லா பிள்ளைகளையும் அரவணைக்கும். தன்னை விட பெரியவன் இல்லை என்ற அகந்தை அதனிடம் இல்லை. தான் என்ற ஆணவமும் அதனிடம் இல்லை. விட்டு கொடுத்து செல்கிற, அப்படியே அடம்பிடித்தாலும் சிறிது நேரத்தில் அனைத்தையும் மறந்து தன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். சண்டையிட்டாலும் உடனடியாக சமாதானமாக சென்றுவிடும். இக்குழந்தைகளின் பண்புகளை ஒரு கணவனும் மனைவியும் தனது இல்லறத்தில் கடைபிடித்தாலே போதும். அவர்கள் இயேசுவின் இறையாட்சிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே இத்திருமண வாழ்வை இறையாட்சியாக மாற்றிவிடும். இதைத்தானோ இயேசு இறையாட்சி நமக்குள் இருக்கிறது என்று சொன்னாரோ என்று எண்ண தோன்றுகிறது. பொதுவாக யூத தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை போதகரிடம் கொண்டு வந்து ஆசிர் பெற்று செல்வது வழக்கம். இப்பொழுது கூட நம்ம கோயில்களில் சாமியார் நல்லவரை கெட்டவர் அது வேற விஷயம். பூசை முடிஞ்ச உடனே குழந்தைகளை அப்படியே பீடத்துக்கு முன்னாலவோ அல்லது சாக்ரிஸ்டிக்கோ அனுப்பி அந்த ஃபாதர்ஸ்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வாங்குற பழக்கம் சில ஊர்களில் இருக்குது, பாராட்டுகிறேன். அதை அப்படி கடைபிடிச்சாங்கன்னா ஓரளவு இன்னும் அந்த குழந்தைகள் ஒருவேளை கிறிஸ்டியனைஸ்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தங்கள் குழந்தைகளின் முதல் பிறந்த நாளிலே இந்த யூத தாய்மார்கள் இதை அவர்கள் தவறாமல் செய்வார்கள். இந்த ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். சீடர்களுக்கும் இது நன்றாக தெரியும். சீடர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வந்து ஆசிர் பெற்று செல்வது மகிழ்ச்சி தான். ஆனால் இங்கே அவர்கள் கோபப்படுவதற்கு காரணம் சூழ்நிலை. இயேசு ஏற்கனவே 2 முறை தான் பாடுகள் பட்டு இறக்கப் போவதை சீடர்களுக்கு அறிவித்து விட்டார். சீடர்களுக்கு அது என்னவென்று முழுமையாக புரியவில்லை என்றாலும் இயேசுவின் முகத்தில் படிந்திருந்த கலக்க ரேகைகளை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே இயேசுவோடு இருந்து அவரை பாதுகாப்பதும், தேவையில்லாத தொந்தரவுகளிலிருந்து அவரை காப்பாற்றி அவருக்கு ஓய்வு கொடுக்க நினைப்பதும் சீடர்களுடைய யதார்த்தமான எண்ணமாக இருந்தது. எனவேதான் அவர்கள் பெற்றோர்களை அதட்டியிருக்கக்கூடும். இது ஒரு சூழல் இருந்தாலும் கணவனும் மனைவியும் என்றும் இணைந்து இன்புற்று வாழ உறுதுணையாக இருப்பது குழந்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த வீட்டில் குழந்தைகள் இல்லையோ அந்த வீட்டிற்கு விருந்தினர்கள் போக வேண்டாம் என்கிறார் ஒரு அனுபவஸ்தர். அது தப்போ சரியோ தெரியல. ஏனென்றால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவியிடையே சண்டை, மனத்தாங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்களாம். ஆனால் இது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது. குழந்தை இல்லாத பல குடும்பங்கள் இருக்கிற நேரத்திலும் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக அவங்க இருக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா கணவன் மனைவியை குழந்தையாகவும் மனைவி கணவனை குழந்தையாகவும் பாவித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எனவே இதை ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வீட்டிலே ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த வீடு கலகலப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவம். குழந்தைகள் கணவனையும் மனைவியையும் இணைத்து மகிழ்ந்து வாழ வைக்கிற இணைப்பாளர்கள்.
குழந்தைகள் இருந்தால் மட்டும் போதாது. அந்த குழந்தைகள் சமுதாயத்திற்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் வளரும் குழந்தையாக இருக்க வேண்டும். எனவே தங்கள் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று பெற்றோர்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டு அரவணைத்து ஆசீர் வழங்கினார். அவர்கள் வழியாக அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவின் அரவணைப்புக்குள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது, ஆசீரோடும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய குழந்தைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லுவோம், ஆலயத்திற்கு கூட்டிச் செல்லுவோம். அருளிலும் ஒழுக்கத்திலும் அறவாழ்விலும் கிறிஸ்தவ பண்பிலும் அவர்கள் வளர இறைபக்தியை ஊட்டி வளர்ப்போம். கடவுள் நமது குடும்பங்களை கட்டி காப்பார், கூட்டிச் சேர்ப்பார். நம்முடைய குழந்தைகள் வாழ்வார்கள், அதிலே நாமும் மகிழ்வடைவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொன்னதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். குழந்தைகள் வடிவத்தில் நீர் எங்கள் குடும்பங்களில் வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் குழந்தைகளைப் போல கள்ளம் கபடமற்ற அதேவேளை இயல்பான பண்புடைய மக்களாக வளரவும், உமக்குள் நாங்கள் குழந்தைகளைப் போல வளரவும் வாழவும் தேவையான அருள்வரங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். அதே வேளையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற எத்தனையோ குடும்பங்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். மிக விரைவிலே அவர்கள் நல்ல உடல் நலம் பெற்று, உறவு நலம் பெற்று, நல்ல குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்ச்சி அடைந்து நீர் கொடுக்கக்கூடிய நிறைவை அந்த குடும்பத்திலே அனுபவிக்கவும், அவர்கள் வழியாக மற்ற குடும்பங்களை நிறைவாக்கவும் தேவையான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பங்களுக்கு தாரும். எங்கள் குழந்தைகளையும் அரவணைத்து காப்பாற்றி அர்ச்சித்து புரியப்படுத்தியருளும். அவர்கள் உடலால் உள்ளத்தால் நலமோடும் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வளர்ந்து வாழ்ந்து எந்தவித இக்கட்டான சூழ்நிலையிலும் சவால்களை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். ஆண்டவரே, ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன்.
பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வார் பாதம் பணிந்தோம் தாயே, பாகுபாடற்ற வாழ்வார் பாதம் பணிந்தோம் தாயே, கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.